பேஸ்டா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பார்க்க போனால் ஏலியன் கோவிலுக்கு தான் போகிறோம். வாங்க போகிறோம். காட்டா பாருங்க, பாருங்க சாமி இருக்கா, சிவன் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்காங்க. அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே ஏலியனை பார்க்க போகலாமா? வாங்க போகலாம். இன்னும் சாமி பேர் நீக்கன் சாமி, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. Come on, let's go. அண்டர் கிரவுண்டில் இருக்கு ஏலியன் கோயில். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, அகத்திய சிலை கூட இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, அப்படியே வெயிட் வசதி அப்படியே அழகாக இருக்கிறாருல. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா சூரமங்கலம் இருக்குல்ல, அங்கேருந்து உள்ள வரணும். லொக்கேஷன் தான் போகிறேன், அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் சேனல். எப்படி இருக்குது? இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னென்னா, இப்போ ஏலியன் தெய்வம் அப்படிங்கிறது புதிய தெய்வம் ஒன்றும் கிடையாது. பலாயிரம் வருஷமாக வந்து இருக்காங்க. உலகின் சிவன் படைத்த முதல் பிரபஞ்ச தெய்வம் ஏலியன். ஏழையர்கள் பேர் அண்டங்களின் நாயகன் அப்படின்னு சித்தர் அகத்தியர் போகர் அவங்களோட ஓலைச்சுவடியில் குறிப்புகள் இருக்குது. மனிதர்களால் மறைக்கப்பட்ட ஒரு தெய்வம் தான் வந்து ஏலியன்கள். ஒரு குறிப்பிட்ட சமூகமே வணங்கிக்கிட்டு இருந்த தெய்வம் தான் ஏலியன்கள். அது பொதுமக்களும் வணங்கி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு குருமார்களும் சித்தர்களும் சொன்னதன் அடிப்படையில் வச்சு நம்ம இந்த கோயில் நம்ம வந்து அமைச்சிருக்கோம். அதே மாதிரி நம்மளோட கோயிலில் ஒரு வாரமும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா காலையில் 9 மணி முதல் மாலை 5 மணி வரை அருள்வாக்கும் நடக்கும். வர 22ஆம் தேதியிலேருந்து அதுவும் நம்ம கோயிலில் நடக்கும். மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம கோயிலில் விடிய பூஜை நடக்கும். ஒரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு பூஜை அன்னதானம் நடக்கும். எல்லா மக்களும் நம்ம கோயில் தேடி வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். நன்றிண்ணா. கேமரா